ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ராஜ்யசபா ஆர்டிகிள் 80 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அவை. கரெக்டாக இப்போ லோக்சபா அப்படிங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது ஆர்டிகிள் 81 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பதவி காலம் 6 வருஷம். கரெக்டாக யூஸ்வலாக எல்லாத்துக்கும் 5 வருஷம்னா இங்கே வந்து 6 வருஷம் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ராஜ்யசபாவில் இருக்கிற 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 83 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த CV சண்முகம் அவர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியிலேருந்து எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கரெக்டாக. இவங்க ஆல்ரெடி வந்து ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தாங்க. பட் மே 7ஆம் தேதி இவங்க ரிசைன் பண்ணதுனால இப்போ அதுக்கு வந்து பை எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 27 மாநிலங்களவை தொகுதிக்கு வந்து தேர்தல் அப்படிங்கிற ஜூன் 18ஆம் தேதி நடக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிக்கு நடக்குது. கரெக்டாக. ஸோ இது வந்து எம்எல்ஏஸ் தான் மறைமுகமாக ஓட் போடுவாங்க. இப்போ எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி டிவிகேக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது டிவிகே சேர்ந்தவங்களோ இல்லை அப்படின்னா அவங்களோட கூட்டணி கட்சிக்கோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோ ஒருத்தங்க பட் டிவிகே சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆகுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிகிள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நன்றி.